நெஸ்லே நிறுவனத்தோட உணவு தயாரிப்புகள்ல 60%க்கும் மேல ஆரோக்கியமற்றவை என்ற அதிர்ச்சி தகவல் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. நெஸ்லே நிறுவனத்தால தயாரிக்கிற உணவுப் பொருட்கள் தின்பண்டத்துல வெறும் 37% மட்டும்தான் மனிதன் சாப்பிடக்கூடிய பொருட்கள் இருப்பதாகவும் மீதமுள்ள 63% பொருட்கள் குப்பைக்கு சமானம்னு சொல்றாங்க. பினான்சியல் டைம்ஸ் ஊடகம்தான் இந்த செய்தியை முதல்ல ஆதாரத்தோட வெளியிட்டது. இதையடுத்து நெஸ்லே நிறுவனம் அவங்க தயாரிக்கிற உணவுப் பொருட்கள்ல மாற்றம் தெரியுற மாதிரி சில நடவடிக்கை எடுக்க போவதா அவங்களே அறிவிச்சிருக்காங்க. இதுல இருந்தே இவங்க 63% குப்பை பொருட்களை தான் சுவை கூட்ட கலந்தது அம்பலமாகி இருக்கு. மேலும் கடந்த சில வருடம் முன்னாடி மேகி பாக்கெட்டுக்கு தடை விதிச்சாங்க. காரணம், அதுல அதிக அளவு லெட் கலந்திருப்பது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில தடை செய்யப்பட்ட மோனோசோடியம் குளுக்கோமேட் MSG என்ற வேதிப்பொருளை அளவுக்கு அதிகமா கலந்திருப்பதும் தெரிய வந்து நாட்டையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. காரணம், நெஸ்லே நிறுவனத்தோட பொருட்களை ஒரு தடவையாச்சும் நம்ம உபயோகிக்காம இருந்திருக்க மாட்டோம். காஃபில இருந்து பசங்க விரும்பி சாப்பிடுற நூடுல்ஸ் வரைக்கும் இந்த நிறுவனத்தோட பல பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு தான் இருக்கும். விளம்பரங்கள் மூலமாவும் மக்கள் மனசுல நஞ்சை விதைச்சு வெறும் 2 நிமிஷத்துல செஞ்சு சாப்பிடலாம்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தி குழந்தைகள் மனசுலயும் இவங்க தப்பான கருத்துக்களை ஏத்தி வச்சிருக்காங்க. குழந்தைகள் படிப்பு முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே மேகி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும் போதெல்லாம் தன் கையாலேயே குழந்தைகளுக்கு உணவுன்ற பேர்ல விஷத்தை தான் கொடுத்திருக்கும். இது மட்டும் அப்பவே முழுமையா தடை செஞ்சு இருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை வந்திருக்குமா? அன்னைக்கு தடை செஞ்சப்போ அரசுக்கு பயப்படுற மாதிரி அரசாங்கத்துல குறிப்பிட்ட அளவு பொருட்கள் மட்டுமே கலந்து விற்பனை செய்ய போறதா மக்களை ஏமாத்தி இருக்கலாம்னு பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்ல ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கும் 1ல இருந்து 5 வரைக்கும் ரேட்டிங் கொடுக்கறதுல நெஸ்லே நிறுவன உணவுப் பொருட்கள் 3க்கு கீழே தான் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த செய்தியே அந்த நிறுவனத்தோட உயர் அதிகாரிகளுக்காக தயாரிக்கப்பட்ட பிரசன்டேஷன் மூலமா தான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. இந்த பிரசன்டேஷன்ல நாம நிறைய பொருட்களை மாத்தியுமே இவ்ளோ குறைவான ரேட்டிங் வருதேன்னு கவலைப்பட்டாங்களாம். வெளியவே சொல்லாம இவங்க இவ்ளோ விஷயம் செய்யறாங்களே, உண்மையிலேயே அப்போ எவ்ளோ நஞ்சுகளை கண்கவரும் பாக்கெட்ல அடைச்சு இவ்ளோ வருஷம் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பெற்றோர்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்தான். குழந்தைங்க கை காட்டுற பொருள் எல்லாத்தையும் காசு இருக்கோ இல்லையோ கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு விஷத்தை மறைமுகமா ஊட்டி வளர்க்கறோம். இனிமையாவது விளம்பரங்களை நம்பி ஏமாறாம, ஆடம்பரத்தை எண்ணி மயங்காம, உண்மையான நம்ம நாட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை சொல்லிக் கொடுத்து அன்பையும் ஆசையையும் ஆரோக்கியத்தையும் அக்கறையோடு ஊட்டி வளர்ப்போம். இனிமேலும் விளம்பரங்கள் பார்த்து ஏமாறாம சத்தான உணவு பழக்கத்துக்கு நம்ம குழந்தைகளை மாத்த வேண்டியது நம்ம கடமைதானே. நடப்பு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இனிமையாவது இது போன்ற விஷத்தை வாங்காமல் இருப்போம்.